வணக்கம் நேயர்களே, மற்றுமொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் என்ற நிகழ்ச்சியிலூடாக பலருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் நாங்கள் சாதாரணமாக சிந்திக்கலாம், எங்களுடைய மதம் தானாகவே எல்லோருமே மதிக்கக்கூடிய ஒரு மதமாகத்தான் இருக்கின்றது, அல்லது இன்றைய நாட்களில் எல்லோருமே இறைவனை வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள், ஏன் இந்த சைவ சமயம் வளர்வதற்காக போராட வேண்டும், அரும் தியாகங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பலர் சிந்திக்க கூடும். இக்காலத்தினர் சிலர் சிந்திக்க கூடும். அவ்வாறு இருக்கையிலே அன்றைய காலங்களில் எங்களுடைய மதத்தை வளர்ப்பதற்கு எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ நிந்தனைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன. சொல்ல போனோம் என்று சொன்னால், சைவ சமயத்தை வழிபட்டவர்களை தெரிந்தாலே அவர்களை கொலை செய்தல், அவர்களுக்கு எதிராக போராட்டங்களை நிகழ்த்துதல், அவர்களை தவிர்த்து வைத்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகள் அன்றைய நாட்களில் நாங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. அவ்வாறு இருக்கின்ற போது எங்களுடைய சைவ சமயத்தை மீட்டெடுத்து இன்று நாங்கள் இத்தனை பேர் வணங்கக்கூடிய, இத்தனை பேர் போற்றக்கூடிய ஒரு மதமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், பலருடைய பங்களிப்பு இருக்கத்தான் செய்கின்றது. அவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற போது நிச்சயமாக இறைவனுடைய அந்த பக்தி, இறைவன் மேற்கொள்ளுகின்ற நாங்கள் கொள்ளுகின்ற அந்த பக்தியானது ஒரு மனிதனை எவ்வாறு மாற்றும் போன்ற பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் பட்ட தியாகங்கள் பலவிதமாக இருக்கின்றன. இன்று நாங்கள் சிறிய சிறிய விடயங்களுக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். பல ஆசைகள், எங்களுடைய வாழ்க்கையில் தோன்றுகின்ற பல ஆசைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்றைய நாட்களில் இறைவன் மீது கொண்ட பக்தி காரணமாக எல்லா ஆசைகளையும் துறந்து இறைவனுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் சிறு தொண்ட நாயனார். சிறு தொண்ட நாயனாருடைய பெயரை வைத்தே நாங்கள் எவ்வளவு தொண்டுகள் செய்திருப்பார், ஏன் இந்த பெயர் வந்திருக்கின்றது என்று சொல்லி பலர் சிந்திப்போம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது நாமளே சிந்திப்போம் என்று சொன்னால், இவ்வளவு தூரம் இறைவனுக்காக போராடுகின்ற, இவ்வளவு தூரம் சிவனடியார்களுக்காக போராடுகின்றவர்கள் இருந்தார்களா என்று நாங்களுமே வியக்கக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கை வரலாறானது இருக்க போன்றது. அந்த வகையிலுமே சிறு தொண்ட நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை இங்கே விரிவாக நோக்கலாம். சோழ பெருநாட்டில் திருச்செங்கல்தங்குடி என்ற ஊரில் பரஞ்சோதி என்ற பெயருள்ள சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் படை தளபதிகளின் குடும்பத்தில் தோன்றியவர். அவரே சோழ மன்னனின் தலைமை தளபதியாக விளங்கினார். சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தியை அடைவதற்கான சிவபெருமானுடைய திருவடிகளில் பக்தி பூண்டிருப்பதே மிகச்சிறந்த வழி என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அவர் இறைவனுடைய திருவடிகளை சிக்கென பற்றி கொண்டார். ஒருமுறை அரச கட்டளைப்படி அவர் வட இந்திய மன்னன் ஒருவருடன் போர் தொடுத்து வெற்றி கொண்டு போரில் கைப்பற்றிய மிக பெரும் செல்வங்களுடன் திரும்பினார். அரசன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். பரஞ்சோதியார் சிவபெருமானிடத்தில் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியினால் தான் வெற்றி பெற்றார் என்று அமைச்சர் அரசனிடத்தில் தெரிவித்தார். அரசனும் சிவபக்தனாக இருந்தமையினால் ஒரு சிவபக்தரை இரத்த கலர் நிறைந்த ஒரு போரை தொடுக்குமாறு வற்புறுத்தினோமே என்று அதிர்ச்சி அடைந்தார். அவன் பரஞ்சோதியரை அழைத்து சிவபக்தராகிய அவரை போருக்கு அனுப்பிய தன் தவற்றை மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டு அவருக்கு விலை உயர்ந்த பரிசுகள் பலவும் வழங்கி இனிமேல் தம் வழிபாடுகளில் ஈடுபடுமாறு வேண்டுகோள் விடுத்தார். அவரை அவருடைய ஊருக்கு அனுப்பினார். பரஞ்சோதியர் தம் ஊரை அடைந்த பின் அன்று தொட்டு சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் வழிபாடு செய்வதில் ஈடுபட்டார். ஒரு சிவனடியாருக்காவது விருந்து படைத்து உண்பித்த பின் அன்று அவர் உணவு உட்கொள்ள மாட்டார். ஒரு சிவனடியாருக்காவது விருந்து படைத்து உண்பித்த பின்னன்றி அவர் உணவு உட்கொள்ள மாட்டார். சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் பணி செய்யும் மிகச் சிறிய தொண்டராக அவர் தம்மை கருதினார். எனவேதான் சிறு தொண்டர் என்று பெயர் பெற்றார். இப்புனித அடியாருடைய பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பினார். எனவே ஒரு நாள் அவர் சிறு தொண்டரின் வீட்டின் முன் வைரவர் கோலத்தில் தோன்றினார். சிறு தொண்டரின் பணிப்பெண்ணாக சந்தன நங்கையரிடத்தில் அவருடைய எசமானார் வீட்டில் உள்ளாரா என்று வினாவினார். அம்மையார் இல்லை என்று கூறி சிவபக்தருக்கு விருந்து படைக்காமல் அவர் உண்ணமாட்டார் என்றும் அத்தகைய சிவபக்தரை தேடிக்கொண்டு வெளியே சென்றிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். இந்த சிவபக்தரும் போய்விடுவார் என்றஞ்சிய அம்மையார் அவரை வீட்டுக்குள் வருமாறு வேண்டினார். பெண் தனித்திருக்கும் இல்லத்தினுள் நுழைய மாட்டேன் என்று அதிதி கூறினார். சிறு தொண்டரின் துணைவியார்
திருவன்காட்டு நங்கியார் இதை கேட்டதும் விரைந்து வெளியே வந்து தம் கணவர் திரும்பி வரும் வரை வீட்டில் தங்குமாறு பைரவனை வேண்டினார். பைரவர் தம் மறுப்பை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு தாம் கோயிலில் உள்ள மரத்தின் அடியில் தங்கியிருப்பதை அவருக்கு தெரிவிக்குமாறு சொல்லி புறப்பட்டு விட்டார். சிறு தொண்டர் திரும்பி வந்தவுடனேயே அவருடைய துணைவியர் நிகழ்ந்தனவியற்றாம் எடுத்துரைத்து அவர் சிவபக்தர் யாரையும் காண முடியவில்லை என்பதனால் சிறு தொண்டர் இதை கேட்டவுடன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். உடனே அவர் கோயிலுக்கு ஓடோடியும் சென்று வைரவரின் சிவனடிகளில் விழுந்து பணிந்து திருவமுது கொள்வதற்காக தம் வீட்டுக்கு வருமாறு அவரை அழைத்தார். பைரவர் தயக்கத்துடன், நான் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நான் சொல்லும் வகையில் உம்மால் எமக்கு திருவமுது படைக்க முடியுமா என்று ஐயுறுகிறேன். எனவே என்னை விட்டு விடுவது நல்லது என்று கூறினார். திருத்தொண்டர் பெரும் துயரமடைந்தார். நாள்தோறும் ஒரு சிவபக்தரை உண்பிக்கும் தம் விரதத்திலிருந்து தாம் வலுமாமல் இருப்பதற்காக இந்த அதிதி இறைவனால் தமக்கென்று அனுப்பப்பட்டதாக சிறு தொண்டர் கருதினார். திருவமுதை ஏற்றுக்கொள்ளும் மட்டும் அவர் இசைந்தால் அவர் எத்தகைய நிபந்தனை விதித்தாலும் ஏற்கொள்ள அவர் சித்தமாக இருந்தார். அதிதி தம் நிபந்தனைகளை வெளியிட்டார். அடியவரே, 6 திங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நான் ஒரு பசுவின் இறைச்சியை உண்பது வழக்கம். அந்த நாள் இப்போது வந்துள்ளது. உமால் என்னை திருப்தி அடையுமாறு செய்ய முடியுமா என்று ஐயுறுகிறேன் என்று கூறினார். பசு எனும் சொல் விலங்கையும் குறிக்கும், மனிதனையும் குறிக்கும். அதிதி குறிப்பிட்ட பசு விலங்கை குறித்ததாக எண்ணிய திருத்தொண்டர் உடனே ஒப்புக்கொண்டார். எனினும் அவர் மிகுந்த வியப்படையுமாறு தாம் மனித இறைச்சியை குறிப்பிட்டதாக அதிதி வெளியிட்டார். அவர் மேலும், நண்பரே, அது குழந்தையின் இறைச்சியாக இருக்க வேண்டும். குழந்தை 5 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அக்குழந்தை உடல் நலம் மிக்கதாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு ஒரே மகனாகவும் இருக்க வேண்டும். இத்தகைய சிறுவனை தாய் பிடித்து கொள்ள தந்தை சிறு சிறு துண்டுகளாக அறிய வேண்டும். இந்த இறைச்சியை பதமாக சமைத்து எனக்கு படைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சிறிதும் தயக்கமின்றி சிறு தொண்டர் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதிதியை தம் வீட்டுக்கு அழைத்து சென்றார். அதிதி வர்ணித்தவாறு உள்ள சிறுவனை எங்கே கண்டுபிடிப்பது? இவ்வறுமைக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்த தன் மகனை சிறு தொண்டர் நினைத்தார். புனித பண்பு மிகுந்த அவருடைய துணைவியரும் அதற்கு இசைந்து தம் சிறுவனை பள்ளியிலிருந்து அழைத்து வருமாறு வேண்டினார். அக்குழந்தை வந்தவுடன் தாயார் அவனை தன் மடியில் படுக்க வைத்தார். கள்ளங்கபடமற்ற அக்குழந்தை சிறு தொண்டர் ஒரே வீச்சில் தன் கழுத்தை வெட்டும் போது சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. தலை சமைப்பதற்கு பொதுவாக உகந்ததன்று, எனவே இறைவனுக்கு படைக்கவும் உகந்ததன்று. அதனால் அவர்கள் அதை பணிப்பெண்ணிடம் தந்துவிட்டு எஞ்சிய பகுதிகளை சமைக்க தொடங்கினர். அதிதியை வழிபட்ட பின்னர் சிறு தொண்டர் அவருக்கு திருவமுது படைக்க தொடங்கினார். தாம் சொன்னவாறே சமையல் நடந்ததா என்று அதிதி நிச்சயித்துக் கொள்ள விரும்பிய சிறு தொண்டரை வினாவினார். நாயனார் யாவற்றையும் விளக்கி கூறினார். தலையையும் தாம் உண்ண விரும்புவதாக அதிதி தெரிவித்தார். இதை பார்த்திருந்த பணிப்பெண் தலையையும் சமைத்து தயாராக வைத்திருந்தார். மீண்டும் சிறு தொண்டர் திருவமுதை ஏற்குமாறு யோகியரை வேண்டினார். யோகியர் தம்முடன் இருந்து உண்பதற்காக இன்னொரு சிவபக்தர் வேண்டும் என்று விரும்பினார். நாயனாரை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. எனவே அவர் யோகியருடன் பக்கத்தில் அமர்ந்து அவரை மகிழ்விப்பதற்காக தன் மகனுடைய இறைச்சியை உண்ண சித்தமானார். எனினும் இன்னும் ஒரு நிபந்தனை நிறைவேற்ற வேண்டி இருந்தது. தமக்கு விருந்து படைப்பவருடைய மகனும் தம்முடன் இருந்து உண்ணவில்லை என்றால் தாம் உண்ண முடியாது என்று யோகியர் தெரிவித்தார். தன் மகன் வீட்டில் இல்லை என்றும், எனவே அவன் தங்களுடன் சேர்ந்து உண்ண முடியவில்லை என்றும் நாயனார் சாமர்த்தியமாக பதில் கூறினார். ஆனால் யோகியரோ வெளியே சென்று குரல் கொடுத்து அழையுங்கள், அவன் நிச்சயம் வருவான் என்று வற்புறுத்தினார். நாயனார் யோகியருக்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்பியமையினால் அவ்வாறே செய்தார். அதிசயங்கள் எல்லாவற்றிலும் மேலான அதிசயம் நடந்தது. சீராளா, இங்கே வா, உன்னுடன் உணவுண்ண யோகியர் விரும்புகின்றார் என்று தந்தையர் அழைத்தவுடனே இளஞ்சுரிவன் ஓடி வந்தான். பெற்றோர் தம் மகனை கண்டு ஆச்சரியமடைந்தனர். சீராளன் மீண்டும் உயிர் பெற்றுவிட்டான். அவர்கள் உணவு அறைக்குள் நுழைந்தனர். யோகியர் அங்கு காணப்படவில்லை. இலையில் பரிமாறி இருக்க இறைச்சியும் மறைந்து விட்டது. யோகியாரை அவர்கள் தேடிய பொழுது இறைவன் அவர்களுக்கு காட்சி தந்து நல்லாசிகள் வழங்கி தம் பேரின்ப வீட்டுக்குள் அவர்களை அழைத்து சென்றார். இவ்வாறாக சிறு தொண்ட நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு சிறிய விடயத்தை இழப்பதற்கே என்று சிந்திக்கின்றோம். ஒரு சிறிய விடயம் இழந்தாலே நாங்கள் அதனை குறித்தே வருந்தி கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் பிள்ளையே தன்னுடைய மகனையே ஒரு சிவனடியாருக்காக உணவு சமைத்து கொடுத்திருக்கின்றார் இந்த சிறு தொண்ட நாயனார். இவருடைய பக்தியை வியக்கின்ற போது நாங்கள் எவ்வளவோ சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அவருடைய பெயர் கூட இறைவனுக்காக தொண்டுகள் செய்தமினால் சிறு தொண்ட நாயனார் என மாற்றம் பெற்றது. இவ்வாறு இருக்கையிலே இவருடைய வாழ்க்கையானது எங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்தையும் இழந்துவிட்டோம் என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காமல் இறைவனுக்காக நாங்கள் இழக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஏதோ ஒரு வடிவத்தில் இறைவன் எங்களுக்கு திரும்பி தருவான் என்பதே நிச்சயமான உண்மையாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் சிறு தொண்ட நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று சொல்லும் நான் கலனிஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.